கபருக்குள்ள அந்த தளபாடங்களை தயார் செஞ்சிட்டீங்களான்னு கேட்கிறாங்க. கட்டில் இல்லாம, ஏசி இல்லாம, ஃபேன் இல்லாம அந்த கபருக்குள் இருக்க போறீங்க, அங்கேயும் தளபாடம் தேவை, அந்த தளபாடத்தை தயார் செஞ்சிட்டீங்களா? பார்த்தா பதில் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்றைக்கு இந்த நேரம் மண்டையை போட்டா தூங்கினா நாளைக்கு இந்த நேரம் அந்த வீடு தான். துனியால வீட்டிலிருந்து பாஸ் ஆகணும், சொர்க்கத்தை போறது பிறகு அடுத்த வீடு கபரு தான். துனியாட வீட்டை முடிச்சா அடுத்த வீடு கபரு. மண்ணுக்குள்ள புழுவோட மண்ணோடு தான் இருக்கணும். பயமன்னு சொல்லி தப்பவும் மேலா, சல்லிய காட்டி படிப்பை காட்டியும் மேலா பெய்து தான் ஆகணும். அதனால இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸை எவ்வளவு தூரம் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லி தராங்க. சொல்றாங்க, 4 விஷயங்களை ரெடி பண்ணிக்கோங்க, கபரில் உங்களோட தலபாடம் அதுதான். முதல்ல தயார் பண்ணிக்கோங்க தொழுகைய, 2வது தயார் பண்ணிக்கோங்க குர்ஆனோடு உள்ள இணைப்ப, திலாவத்துல் குர்ஆன, 3வது தயார் பண்ணிக்கோங்க நோம்ப, 4வது தயார் பண்ணிக்கோங்க சதகாவ. மையத்தை உள்ளு கொண்டு வந்து வச்ச உடனே ஹதீஸ்ல இருக்குது, 4 புறத்திலையும் தலைமாட்டில தொழுகை நிற்கும், கால் மாட்டில நோன்பு நிற்கும், வலது பக்கத்துக்கு குர்ஆன் நிற்கும், இடது பக்கத்துக்கு சதகா நிற்கும். அதாபு வர விடாம உங்களை பாதுகாக்கிற தலபாடம் அது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவேதான் ஹஜ்ரத் ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சொல்றேன் என்னண்டா, இந்த ரமலான் காலத்துல இந்த 4 தலபாடங்களையும் தயார் செய்ய உங்களோட நேரங்களை பாவீங்க. தொழில் போக எஞ்சிய நேரத்துல சும்மா அரட்டை அடிக்காதீங்க. இந்த ரமலான் நான் தான் சொல்றேன், யாராவது ஒரு முஸ்லிம் ஹிம்மத் வைப்பாருண்டா, இந்த ரமலான் கூட எண்ணி தந்திருக்கிறான் 30 அல்லது 29 நாள் என்று, அடுத்த வருஷம் இருப்போமோ இல்லையோ யாருக்கும் எந்த கரண்டியும் இல்லை. பாவிச்சா கபரை உண்மையிலே உங்களுக்கு தயார் பண்ணிக்கொள்ளேன். கபருக்குள்ள ரமலானாக இந்த ரமலான பாவிங்க. முதல்ல சொன்னாங்க தொழுகைய, ஃபர்லான தொழுகை நிலைமையே பெரிய நிலைமையாகி அழகா தொழுது கொள்றது கேளும். குறைஞ்ச பட்சம் ஒரு முஸ்லிம் 50 ரக்காத் ஒரு நாளே தொழணும். 50 ரக்காத் ஃபர்ல மட்டும் வந்து நிலத்துல நெத்திய குத்திட்டு போயிட்டு வேலை இல்லை, காக மாதிரி ஃபர்ல அடிச்சுட்டு ஓடிடுறாரு. ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, யாரு ஃபர்ல மட்டும் தொழுகிறாங்களோ அவர் கேபிட்டலை கையில வச்சுக்கொண்டு நிக்கிறவர் மாதிரியா. கேபிட்டலை கையில வச்சுக்கொண்டு இந்த பிசினஸ் நடக்குமா? ப்ராஃபிட் வரணுமே. 2 கோடி ஒருத்தர் கையில காசு வச்சிருக்கிறார், வியாபாரம் செய்ய போறாரு. ஒரு வருஷத்துக்கு பிறகு கேட்டா 2 கோடி தான் இருக்குது. வியாபாரமா பண்ணிக்காரு இவர் இல்ல. சொல்லாரு, ஃபர்லு தொழுகைகள் மூல பணத்தை போல, ரஸுல் மால போல, சுன்னத்து தொழுகிறீங்களே அதுதான் உங்களோட லாபம் என்றார். ஃபர்லு தொழுகைகள் உங்களோட கேபிட்டல், சுன்னத்து தொழுகைகள் உங்களோட லாபம். அதனால ரமலான்ல ஹிம்மத் வைங்க. ஆரம்ப பகுதியில 50 ரக்காத்து தொழுங்க, 17 ரக்காத்து ஃபர்லு தொழுகை இருக்குது, 22 ரக்காத்துகள் சுன்னத்து தொழுகை இருக்குது. சுபஹு முன்னால 2, லுஹரு முன்னால 4, பின்னால 4, அசருக்கு முன்னால 4, மக்ரிப் முன்னால பின்னால 2, இஷாவுக்கு முன்னால பின்னால 2, 22 ரக்காத் 37 வந்துடும், 39. தஹஜ்ஜுத் தொழுக ஆக குறை நடுத்தரமாக தொழுதண்டா 4 ரக்காத்து தொழுது கொள்ளலாம், 43 ரக்காத் ஆயிடும். லுஹாவுடைய தொழுக 4 ரக்காத்து தொழுங்க 47 ஆகிடும். வித்ரு தொழுக 3 தொழுதிங்கண்டா 50 ரக்காத்து வந்துடும். ரமலான்ல எக்ஸ்ட்ரா தராவீஹுடைய தொழுகை 20 சேர்ந்துச்சண்டா ரமலான்ல 70, முழு ரமலான்லையும் 70 ரக்காத்தை பேணினா 2100 ரக்காத் முழு ரமலான்லையும் தொழுதுபடுது. டாக்கெட் இதுதான், வியாபாரம் இதுதான், என்கிற பிஸ்னஸ். இதை கொண்டுதான் சொர்க்கத்தை வாங்கலும், இதை கொண்டுதான் ஹூர்லிங்களும் மகர் கொடுக்கலும், இதை கொண்டுதான் அல்லாவை பார்க்கலும், இதை கொண்டுதான் அல்லாவோட கதைக்கலும், இதை கொண்டுதான் சொர்க்கத்துடைய தோட்டங்களை மரண் நாட்டையிலும் இந்த வேலையை முதலாவது செய்யும். 2வது தொடர்பு தான் குர்ஆனுடைய தொடர்பு. ஷேக் பயான்ல சொன்னாங்களே, குர்ஆனுடைய தொடர்பு. யாரு ரமலான்ல குர்ஆன் ஓதல்லையோ அவங்க ரமலான மதிக்கலையா, ரமலான கேவலப்படுத்தினாக்க. அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் லேசான உண்டல்ல. குர்ஆன் இருக்குதே
முழு மனித சமுதாயத்தையும் நரகம் போகாதீங்க வாங்கடாண்டு எல்லாரையும் அணைச்சி கொண்டு சொர்க்கத்தை கூட்டிக் கொண்டு போற சாமன் அது. ஹுதல்லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழி என்ன, நேர்வழி என்ற அர்த்தம் சொர்க்கத்தை கூட்டிக் கொண்டு போற கைட் அது. அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் தான் ரமலானுடைய மாதம். லேசா நினைச்சிடாதீங்க, குர்ஆன் யாரோட எல்லாம் டச் ஆகுதோ அவங்க எல்லாரும் அல்லாஹ்ட்ட சிறந்த ஆட்கள் ஆகிறார். பாருங்க, மேல் வானத்தில் இருந்துச்சு, லவ்ஹுல் மஹ்ஃபூல் பலகையில 30 ஜுஸும் இருந்துச்சு. அல்லாஹ் முடிவெடுத்தான் ஒரே அடியாக கீழ்வானத்தை கொண்டு வரும். அதுக்கு அல்லாஹ் முடிவு செஞ்ச மாதம் தான் ரமலான் மாதம். ரமலான் முடிவு செஞ்ச உடனே ரமலான் சிறந்த மாசம் ஆயிடுச்சு. ரமலான் சிறந்த மாதம் ஆயிடுச்சு. ரமலான்ல எல்லா நாளும் இல்ல, லைலத்துல் கத்ர்ல முடிவு செஞ்சான். அதனால லைலத்துல் கத்ர் சிறந்த இரவா போயிட்டது. கீழ் வானத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வர பொறுப்பை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சிறந்த மலக்கா போயிட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து 4 பேர்கிட்ட சொல்லிட்டு போகல, ரசூலுல்லாஹ்ட்ட மட்டும்தான் கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த நபி ஆயிட்டாங்க. வந்த ஆயத்துகளை முன்னால இருந்து அவங்களோட உம்மத் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டினாங்க. சஹாபாக்கள் தான் கச் பிடிக்கிற மாதிரி இந்த ஆயத்தை பிடிச்சாங்க. அவங்க சிறந்த உம்மத்தா போயிட்டாங்க. இப்பவும் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க, யாரு குர்ஆனை படிக்கிறீங்களோ படிச்சு கொடுக்கிறீங்களோ அவங்க சிறந்தவங்க தான். ഖൈറുക്കും மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. ஓதிக்கொண்டே இருங்க, குர்ஆனோட இறுக்கமாகுங்க. ஓய்வு கிடைக்கிற நேரத்தில் குர்ஆனுக்கு அந்த நேரத்தை ரமலான்ல கொடுங்க. ஃபுலைல் இப்னு இயால் சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ரமலான் வந்தா மற்ற சுன்னத்தான அமலெல்லாம் நாங்க நிப்பட்டிடுவோம். அக்பல்னா அலா திலாவத்தில் குர்ஆன், எங்கட முழு கவனமும் குர்ஆனை ஓதுறதுல இருக்கும் என்று சொல்லுவாங்க. முழுக்க குர்ஆன் ஓதுவோம். அல்லாஹ்ட ரஹ்மத்தை ஒரு மனுஷனுக்கு இறக்கிறதுக்குள்ள ஆகப்பெரிய ஒரு சக்தி குர்ஆனை திலாவத் செய்யறது. பாருங்க, இங்க ஒரு ஆள்கிட்ட கேட்டா பாருங்களே, ஒத்தருமைங்களை கணக்கெடுக்கிறாங்க இல்ல, சமூகத்தில் ஒரு தலை நிமிர்ந்த மனுஷன் ஆகிறண்டா எப்படி ஆக இயலும்னு கேட்டா எல்லாருமே சொல்லுவாங்க இப்ராஹிம் தான் சரியல்ல, சல்லினா மதிப்பாங்க. இந்த மதிப்பெல்லாம் கபருக்குள்ள போங்காட்டினான். அந்த இமிகிரேஷனை பாஸ் பண்ணினா பணத்தர பொறுமதியே இல்லை. யாசிரி கொண்டு போறாங்க. சுவிஸ் பேங்க்ல கார்டு இருக்குது, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு இருக்குது, அதை போட்டு கஃபன்ல அனுப்புறாங்க. யாரும் காசி கொண்டு போறோம் இல்ல. மௌத்தாகிற நேரம் சேப்புல காசி இருந்தா கத்திரியால வெட்டி சரி எடுத்துருவாங்க. எல்லாம் இங்க எடுத்துக்கொண்டு கடைசிக்கு வேறுத்த வேர்வைக்கு அதையும் கழுவி எடுத்துக்கொண்டு தான் கபருக்கு அனுப்புற, மையத்து குளிப்பாட்டி எல்லாம் எடுத்துக்கொண்டு தான் அனுப்புறாங்க. அங்க காசி கொண்டு போகணும்னு வாங்குறதுக்கு சாமன் இல்லை. அங்குள்ளது இங்குள்ள தீனாரால டொலரால வாங்க இயலாது. அங்குள்ள சாபம் வாங்கணும் நன்மையால. சல்லீர பெருமை, சல்லியால தான் தலை நிமிரலாம், படிப்பால தான் தலை நிமிரலாம். எல்லாம் கபரு வர, கபருக்கு போன பிறகு ஈமான் சாலிஹான் அமல் தான் வரும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு சமூகத்துக்கும் சிறப்பு பெறுகிறதுக்கு ஒவ்வொன்று இருக்குது. ஏந்த உம்மத்தோட சிறப்பு குர்ஆன் தான். குர்ஆன் இல்லாதவங்களுக்கு கியாமத்தில் எந்த சிறப்பும் மதிப்பும் கிடைக்காது. கைய கட்டிப்பாங்களாம், எல்லாத்தையுமே படிச்சனே, உருட்ட பார்த்தனே, அல்லாஹ்வோட கலாம ரப்பு விரும்புற மாதிரி ஓத தெரியவே, நான் அங்க ஓதலையே, கைய கடிச்சிடுவார். அதனால குர்ஆனோட ஈடுபாட வச்சுக்கோங்க. நல்ல சரளமாக ஓதுறவங்க, உங்களுக்கு ஓய்வு நேரம் இருக்குதுன்னா ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓத முயற்சிங்கிறவங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமலொண்டே உண்டாக்கி காட்டிட்டு போயிட்டாங்க. வேற 11 மாசத்திலையும் செய்யாத அமல். என்ன அமல் செஞ்சாங்க? ராவு ராவு குர்ஆன் ஹல்கா வச்சாங்க. புகாரி ஷரீஃப்ல இருக்குது, ரமலான் 30 ராவும் ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஹல்கா வச்சாங்க. யாரோட? எப்பவுமே ஒட்டி கொண்டிருக்கிற சஹாபாக்களோட இல்ல, குர்ஆன் ஹல்கா வச்சாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட. பல லட்சம் மைல்களுக்கு அங்கல இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு ராவும் இறங்குறாங்க. எதுக்கு? நோன்பு துறக்கிறவங்களுக்கு ஈச்சப்பழம் பங்கிடவல்ல, இஃப்தார் பேக் கொடுக்கிறதுக்கு அல்ல, அதெல்லாம் அமல் தான். ஆனா எல்லாத்தை விட ஒரு சிறந்த அமல் ரமலான்ல குர்ஆன் ஓதுறது. மழை பெஞ்சாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறாரு, குளிர் அடிச்சாலும் இறங்குறாரு,
காற்று வீசினாலும் இறங்குறாரு. இது புகாரி ஷரீஃப்ல ரிவாயத். ஒவ்வொரு ராவும் இறங்குறாரு. ஒரே ஒரு அமலுக்காக குர்ஆன் ஓதுறதுக்காக இறங்குறாங்க. ஒரு நாளைக்கு இவங்க ஓதுறாங்க, அடுத்த நாளைக்கு அவங்க ஓதுறாங்க. ரசூலுல்லாஹ் ஓதுற நாளத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுக்கொண்டு நிப்பாங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் ஓதுற காலத்துல நாட்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டு நிப்பாங்க. ஒரு ஜுஸு ஓதிட்டு போய்த்துருவாங்க. ஹதீஸ்ல இருக்குது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வார அறிகுறி ராவை தெரிகிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹல்காவு போக முதல்ல சதகா கொடுப்பாங்களாம். ரமலான்ல கொடுக்கிற ராவையிட சதகா இருக்குதே, ரொம்ப சிறப்பான சதகா. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அந்த சதகாவோட தொகையை சொல்லாம நபீர சதகா எப்படி இருக்கும்டா, கைகள் சுழன்ற வேகத்தை சொல்றாங்க. எப்படி நபீர கை சுல்துமெண்டா சூறாவளி காற்றை விடவும் வேகமாக இருக்குமாம். கான அஜ்வத மினர் ரீஹில் முர்சலா, வேகமாக வீசுற காற்றை விடவும் ரசூலுல்லாஹ்வுடைய கைகள் சுழன்றதை கண்டோம். வேகமா சதகா கொடுப்பாங்க. அதை கொடுத்துட்டு தான் குர்ஆன் ஹல்காவு போவாங்க. குர்ஆன் ஹல்காவுக்கு போயிட்டு ரெண்டு பேரும் ரெண்டு தொங்கல்லேருந்து ஓதிக்கொண்டு நிக்கிறல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரோட பாட்டில் ஓதிச்சு, ரசூலுல்லாஹ் அவரோட பாட்டில் ஓதிச்சு. அப்படி ஓதல, ஒத்தர் ஓதுற மற்றவர் கேட்டுக்கொண்டு நிக்கிறேன். உலமாக்கள் எழுதுறாங்க, இதிலிருந்து எங்களுக்கு சில செய்திகளை சொல்லி தந்து இருப்பைத்திக்காம. ஒரு செய்தி என்ன தெரியுமா, ஏன் சஹாபாக்களை கூப்பிட்டு ஹல்கா வைக்காம ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு ஹல்கா வச்சிருந்தா உலக மக்களை சொல்றாங்களாம், எங்க ரெண்டு பேருக்கும் எந்த தேவையும் இல்லை, குர்ஆன் ஓதி சொர்க்கம் அடைய, எங்களுக்கு சுவர்க்கம் முடிவாகிட்டு, எங்க ரெண்டு பேரோட பட்டோலையும் பாவம் இல்லை, எங்களுக்கு கிடைக்கிற சுவர்க்கம் ஆக உயர்ந்த சுவர்க்கம், ஆலா தரஜால் உள்ள சுவர்க்கம், ரசூலுல்லாஹ் சுவர்க்கத்துக்கு மேல சுவர்க்கம் இல்ல, ஆக டாப் லெவல் உள்ள சுவர்க்கத்தில் வங்கிக்கிறாங்க. அப்படி இருந்த நாங்க ரெண்டு பேருமே ராவையில் எல்லாத்தை விட்டுட்டு குர்ஆன் ஓதுறோம்டா பாவத்திலே மூழ்கி இருக்கிற நீங்க எவ்வளவு தேவையுள்ளவங்கன்னு காட்டுகிறாங்க. ரெண்டாவது காட்டுறாங்க, குர்ஆன ஓதுறது மட்டுமல்ல வணக்கம், ஓதுறத கேட்கிறதும் வணக்கம். அதுக்கு தான் ஒத்தர் ஓத மற்றவர் கேட்டாரு. தராவியில ஹாஃபிஸ்மார் ஓதுறாங்க, பின்னுக்கு இருந்து நீங்க கேட்கிறீங்க, ஹாஃபிஸ் ஓதினத்துக்கு கூலி, நீங்க கேட்டதுக்கு கூலி. அதுக்கு தான் அந்த அமலை செஞ்சு காட்டினாங்க. கட்டாயம் ரஹ்மத் இறங்குற அமல் தான் குர்ஆன் ஓதுறத கேட்கிறது. வைதா குரிஅல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வ அன்சிது, குர்ஆன் ஓதப்பட்டா கதகளை கையுடுங்க, காது கொடுத்து கேளுங்க ஓதுறத. குர்ஆன் ஓதுறத கேட்டா என்ன கிடைக்கும், லஅல்லக்கும் துர்ஹமூன், உங்களுக்கு கட்டாயம் ரஹ்மத் கிடைக்கும், ரஹ்மத் செய்யப்படுவீங்க. குர்துபியில் எழுதப்பட்டிருக்கிறது, லஅல்ல என்பது தரஜீட வார்த்தை. நாங்க லஅல்ல என்று சொல்ல அரபில பாவிச்சா கிடைக்க கூடும், ஷுவர் இல்ல, வரக்கூடும் அப்படி சொல்றது. ஆனா அல்லாஹ் லஅல்ல என்றதை உபயோகிச்சா வாஜிபாகிடும், உங்களுக்கு ரஹ்மத்தை கிடைச்சே ஆகும். மிகப்பெரிய முஹத்திஸ் இமாம் லைஸ் இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹிடைய கருத்தை அல்லாமா குர்துபி பதிவு செய்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அடியானே, குர்ஆனுக்கு செய்த ஆக குறைஞ்சபட்ச ஹிதமத்தான் நீ ஒன்றுமே செய்யாம மற்றவர் ஓதுறத கேட்கிறது. அதுக்கே ரஹ்மத் இறங்குதுண்டா நீங்க எடுத்து ஓதினா இவ்வளவு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ஆயத்தை பாடமாக்கினா இவ்வளவு கிடைக்கும், ஒரு ஆயத்தை விளங்கினா இவ்வளவு கிடைக்கும், அந்த ஆயத்தை தஹஜ்ஜுதில் ஓதினா இவ்வளவு கிடைக்கும், குர்ஆனின் பக்கம் மற்றவர்களுக்கு அழைப்பு கொடுத்தா தாவத்து கொடுத்தா இவ்வளவு கிடைக்கும். ரஹ்மத்தை அடைஞ்சுக்கோங்க என்றான். இவ்வளவு நெருக்கம் உள்ளது குர்ஆன். எனவேதான் ஹஜ்ரத் ஃபுலைல் இப்னு இயாத் போன்றவங்க சொல்றாங்க, நாங்க யோசனை பண்ணின பாருங்க, அவங்களோட யோசனைகள் எப்படி இருக்குன்னு. எல்லாரும் எங்களோட கலகலன்னு இருக்கிறாங்க, வா மச்சான் போ மச்சான்னு எல்லாம் பேசுறாங்க. பொம்பளையும் நல்ல ஸ்வீட்டா இனிப்பா பேசுறா. யாருடா இந்த கபருல எனக்கு தனிமையில நிக்க போறேன்னு பார்த்தா ஒருத்தரும் வார பாடில்ல. யோசனை பண்ணி பார்த்தேன், பொம்பளைகள் எல்லாம் வீட்டோட நின்றுவாங்க, மையத்தை எடுத்த போற அவங்க வாரல. அடுத்தவங்க எல்லாரும் கபரிஸ்தான் வரைக்கும் மண்ணால என்ன மறைச்சிட்டு வைத்துருவாங்க. யாருமே கபரில் இறங்க மாட்டாங்க. எந்த பெரிய அம்பையாளுவாவா இருந்தாலும் வாரலங்க, தனியே நான் தான் இருக்கணும். அப்ப பார்த்தேன், என் தனிமையை போக்குறதுக்கு ஒரு கூட்டாளி என்றா குர்ஆன் தான் இருக்குது. ஆனிஸ் வஹ்ஷதி ஃபீ கப்ரி, யா அல்லாஹ் குர்ஆனை கொண்டு என் கபரினுடைய வெறிச்சியை நீக்கி என் தனிமையை போக்குறதாக குர்ஆன் ஆக்குன்னு துஆ கேட்டாங்க. சொன்னாங்க ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நான் அதனால குர்ஆனை பிடிச்சு கொண்டேன், அதுக்கு கூட டைம் கொடுத்தேன், என் கபரில் எனக்கு கூட டைம் தரணும்.
குர்ஆனும் நோன்பும் லோயர் மாதிரி சாமான்கள். நாளைக்கு சூர் ஊதின உடனே ஒருத்தரையும் தட்டி தட்டி எழுப்ப மாட்டாங்க, உம்மை வந்து எழுப்புற மாதிரி. ஹதீஸில் இருக்குது, ஒழுப்ப ஆள் இல்லைங்க, கபர் எல்லாம் வெடிக்குமா. கபர் வெடிக்கும். வெடிச்ச கபரில் நாங்க தான் எழுப்பிக்கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவது வெடிக்கும் ஏண்ட கபர். புகாரி ஷரீஃபில் இருக்குது, அவ்வலு மன் தன்ஷக்கு அன்ஹுல் அர்த் யௌமல் கியாமா. யாரோட பூமி முதல்ல வெடிக்குமோ அவர்ல நான் தான் முதலாவது ஆள். நான் எழும்பி பார்த்தா சூரியன் கிட்டடிக்கும், தட்ட தர, ஒரு மரம் இல்ல, ஒரு கட்டிடம் இல்ல, ஒரு கொடை இல்ல, நிழல் எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்ல. இவ்வளவு லட்சக்கணக்கான மைலுக்கு அங்கல சூரியன் இருக்கிறேன்னு வேர்த்து கொட்டுது. ஹதீஸ்ல இருக்குது, ஒரு மனுஷன் மேலால வெளியாகிற வேர்வை 70 முழங்களுக்கு ஓடுமாம். 70 முழத்துக்கு வேர்வை ஓடும். நிழல் தேடி தெரிவாரு, நிழல் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேரத்தில் யாருடா என்ன பார்ப்பான், உம்மவே காணாத மாதிரி ஓடுறாளே, உம்மவே ஆறுதல் சொல்றது வாரா இல்லையே, யாரு பேசுவாங்க இருக்கிற நேரம் நோன்பு வந்து பேசுமாம், யா அல்லாஹ் இந்த மனுஷன் பசிக்க இவரை சாப்பிடாதேன்னு நான் தான் நிப்பட்டி வச்சிருந்தேன், இவரை அதாபு செஞ்சிடாதே, எனக்காக பசியில இருந்த உடம்பு இதுவான். குர்ஆன் சொல்லுமாம், யா அல்லாஹ் ராவையில இவரு அடுத்த எல்லா மக்களும் தூங்கினாங்க, முழு ராவும் தூக்கத்துல இவரை நான் குர்ஆன் ஓத வச்சேன், இவர தூக்கத்தை நிப்பட்டின நான், அதனால் இவர் அதாபு செய்யாதே. குர்ஆனும் நோன்பும் தான் ஷஃபாத்து செய்யும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே குர்ஆனில் மிகப்பெரிய தொடர்பு வைங்க. நோன்பு பிடிச்சிருக்கிறோம், கடைசியாக சதகாவோட விஷயத்திலையும் கவனம் செலுத்துங்க. சதகாட விஷயம் இருக்குதே, நோம்பில பலவிதமான கேட்டகரிகளை தந்தினாங்க, ஒவ்வொன்றும் தனித்தனி தலைப்பில் பயான் செய்யப்படணும். குறுகிய நேரத்தில் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன் நான். கண்ணியமான சகோதரர்களே, ரமலான்ல செய்யக்கூடிய சதகாக்கள்ல ஒன்றுதான் இன்னொருத்தருக்கு இஃப்தார் செய்ய கொடுங்க. அதுக்கு பெரிய பெரிய பொதி தேவையில்லை. மேலான ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹீஹான ஹதீஸ், மன் ஃபத்தர ஸாயிமா ஃபலஹு மிஸ்லு அஜ்ரிஹி. யார் ஒரு நோம்பாளிக்கு நோன்பு துறக்க கொடுக்கிறாரோ, அந்த நோம்பாளி என்னென்ன அமல் எல்லாம் செஞ்சிதாரோ, நாங்க 10 அமல் செஞ்சிப்போம், அவர் 10 கோடி அமல் செஞ்சிப்பாரு. நீங்க கொடுக்கிற ஒரு இஃப்தார்ல சாப்பாட்டால அவரு கிடைக்கிற போல கூலி, அவரிட பறிக்கிறல்ல, அவரிடத்தையும் ஃபுல்லா கொடுப்பான், அவரிடது போல ஒரு நன்மை பகுதி எங்களுக்கும் கிடைக்குமா. எவ்வளவு பெரிய பாக்கி. இதை பார்த்துட்டு சொல்றாங்க இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அத்-தப்ஸீரால, அல்லாஹ்ட அடியார்களே, சம்பாதிக்கிற இடம் ஒன்று கிடைச்சிக்குது, பாவிச்சுக்கோங்க, உங்களோட ரமலான 60 நாளாக ஆக்க பாருங்கன்றாரு. ரமலான் 60 நாளாக கேள்மா, 29, 28, 20, 30 முடியும். யாருமே 31 ரமலான் வரல. அவர் சொன்னார், ஒரு ரமலான 60 ஆக்கட்டாம். எப்படி? நீங்க பிடிச்சது 30 நோன்பு, 30 நோம்பில ஒவ்வொருத்தருக்கு நோன்பு திறக்க கொடுத்தீங்க ஒரு நாள், அவரோட ஒரு நோன்பு, உங்களோட 30 ரமலான் 60 ரமலான் கூட கூட ரமலான் கூலி கூடும். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இதெல்லாம் எங்களுக்கு சாத்தியப்படாது, நாங்களே நோன்பு திறக்க கஷ்டப்படுறோம், இது பணக்கார ஆட்களுக்குள்ள ஏற்பாடு இல்லையான்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு ஏலாத மனுஷனா இருந்தா, வசதி இல்லாத மனுஷனா இருந்தா, நீங்க சாப்பிடுற ஈச்சப்பழத்தில் இருந்து ஒரு கீத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கிறது, ஒரு ஆளுக்கு ஒரு முடர் தண்ணி கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறது, ஒரு மிடர் பாலுக்கு ஏற்பாடு செய்யறது செய்யலாதா, அது ஒரு ஏழைக்கும் செய்யலும், அவருக்கும் இந்த கூலி இருக்குது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு. அதனால் இந்த 4 விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் செய்து ரமலானை நல்லா பயன்படுத்தி எங்கட கபருக்குள்ள தலபாடங்களை ஆயத்தம் செய்வோம். அதுக்குத்தான் எண்ணி இந்த கொஞ்ச நாள் ரப்பு தந்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அந்த பாக்கியங்களை தருவோம்.